மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். காற்று மர இலைகளை மெதுவாக அசைத்துக் கொண்டிருந்தது. ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் வயதான ஞானி ஒருவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி சிலர் அமர்ந்து அறிவுரைகள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது தொலைவில் இருந்து வேகமாக நடந்து கொண்டு ஒரு இளைஞன் வந்தான். அவனுடைய முகத்தில் பதட்டம் தெரிந்தது. கண்களில் குழப்பம் இருந்தது. அவன் நேராக ஞானியின் முன் வந்து அமர்ந்தான். சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பிறகு திடீரென்று கேட்டான், ஐயா, ஏன் சில மனிதர்கள் வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதியாக இருக்கிறார்கள்? சிலர் நல்ல வருமானம் இருந்தும் எப்போதும் பயத்திலேயே வாழ்கிறார்கள். அங்கு இருந்த அனைவரும் அமைதியாகினர். ஏனெனில் அந்த கேள்வி அங்கே இருந்த பலருடைய வாழ்க்கையையும் தொட்டது. ஞானி உடனே பதில் சொல்லவில்லை. அவர் தரையில் கிடந்த ஒரு பழைய நாணயத்தை எடுத்தார். அதை தனது கையில் வைத்தபடி கேட்டார், இந்த சிறிய நாணயம் ஒரு நாள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை காப்பாற்றும் என்றால் நீ நம்புவாயா? இளைஞன் சிரித்தான். ஒரு நாணயமா? அது எப்படி ஒருவரின் வாழ்க்கையை காப்பாற்றும்? ஞானி அமைதியாக சிரித்தார். அதற்கான பதிலை சொல்லுவதற்காகத்தான் இந்த கதையை நான் உனக்கு சொல்லப் போகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் இருந்தான். அவன் மிகவும் கடினமாக உழைப்பவன், பணம் சம்பாதிப்பதில் திறமைசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. வாழ்க்கை இப்போது இருக்கிறது, நாளையை பற்றி யோசிக்க வேண்டாம். அவன் சம்பாதித்த பணத்தை முழுவதும் செலவு செய்து விடுவான். புதிய பொருட்கள், ஆடம்பரங்கள், தேவையில்லாத செலவுகள். அவன் வாழ்க்கை வெளியே பார்த்தால் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை யாரும் கவனிக்கவில்லை. அவன் சிரிப்புக்குப் பின்னால் ஒரு ஆபத்து மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் எதிர்பாராத விஷயம் நடந்தது. ஒரே நாளில் அவனுடைய வேலை போய்விட்டது. அவன் நம்பிக்கையே உடைந்து விட்டது. முதலில் அவன் நினைத்தான், பரவாயில்லை, சில நாட்களில் சரியாகிவிடும். ஆனால் நாட்கள் சென்றன. பணம் குறைய ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு அவன் வீட்டில் உணவு வாங்கக்கூட பணம் இல்லாமல் போனது. அந்த இரவு முதல் முறையாக அவன் வாழ்க்கையை பார்த்து பயந்தான். அவன் உதவிக்காக பலரிடம் சென்றான். சிலர் தவிர்த்தார்கள், சிலர் பிறகு பார்ப்போம் என்றார்கள். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், பணம் இல்லாத வலி பசியை விட மோசமானது. அந்த இரவு அவன் தூங்க முடியாமல் அமர்ந்திருந்தான். அப்போது அவனுடைய பார்வை வீட்டின் ஒரு மூலையில் இருந்த ஒரு பழைய குடுவை மீது விழுந்தது. அது அவனுடைய தந்தை வைத்திருந்த சேமிப்பு குடுவை. பல வருடங்களாக யாரும் அதை திறந்ததே இல்லை. அவன் மெதுவாக அதை உடைத்தான். உள்ளே சிறு சிறு நாணயங்கள், சில பழைய நோட்டுகள். அவன் அவற்றை எண்ண ஆரம்பித்தான். எண்ணிக்கொண்டே இருந்தபோது அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனெனில் அந்த சிறிய சேமிப்பு அந்த குடும்பத்திற்கு சில மாதங்கள் வாழ போதுமானதாக இருந்தது. ஞானி இங்கே கதையை நிறுத்தினார். அங்கு இருந்த அனைவரும் அமைதியாக இருந்தனர். இளைஞன் மெதுவாக கேட்டான், அந்த மனிதனை காப்பாற்றியது யார் ஐயா? ஞானி மெதுவாக சிரித்தார். அவன் சம்பாதித்த பெரிய பணமல்ல, அவன் சேமித்த சிறிய பணம். பிறகு ஞானி இறுதியாக சொன்னார், மனிதர்கள் பெரும்பாலும் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் நினைப்பது, நான் அதிகமாக சம்பாதித்த பிறகு சேமிப்பேன் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சேமிக்க கற்றுக்கொண்ட மனிதன்தான் ஒரு நாள் அதிகமாக சம்பாதிக்கவும் கற்றுக்கொள்வான். சூரியன் முழுவதும் மறைந்து இருள் பரவ ஆரம்பித்தது. இளைஞன் எழுந்து ஞானியின் முன் கைகளை கூப்பினான். ஐயா, இன்று நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். ஞானி சிரித்தார். என்ன புரிந்தது மகனே? இளைஞன் மெதுவாக சொன்னான், சம்பாதிப்பது வாழ்க்கையை அழகாக்கலாம், ஆனால் சேமிப்பதுதான் வாழ்க்கையை பாதுகாக்கும். ஞானி அமைதியாக தலை அசைத்தார். பிறகு தனது கையில் இருந்த அந்த பழைய நாணயத்தை இளைஞனிடம் கொடுத்தார். இதை வைத்துக்கொள். இது வெறும் நாணயம் அல்ல, நாளையை நினைத்து வாழும் மனிதனின் அறிவு. இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுக்கு முக்கியமான ஒருவருடன் இதை ஷேர் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.